கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். உயர்கல்வி சிக்கலுக்கு தீர்வு என்ன என்றுதான் நம்ம இன்னைக்கு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கிறார். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் 120 கல்லூரிகளுக்கு மேலே முதல்வர்கள் இல்லை. அதில் 58 கல்லூரிகள் கிரேடு 1ங்கிறாங்க கலையறிவியல் கல்லூரி. அதில் 24 கல்லூரிகளில் முதல்வர்கள் முழு நேரமாக பணியிடத்தில் இல்லை. 20 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. பாரம்பரியமிக்க சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன், கோவை பாரதியார், இப்படி 20 பல்கலைக்கழகங்கள், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். இதில் கிட்டத்தட்ட 15 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை. ஆண்டு கணக்கில் பல்கலைக்கழகங்களில் பல துறை தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. கல்லூரிகள்லையும் துறை தலைவர்கள் இல்லை. பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. பணியாற்றி கொண்டிருக்கிற கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைப்படி ஊதியங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் கல்லூரி அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கியது. சரியாக ஒரு மாதம் ஒரு வாரம் ஆகியிருக்கிறது. 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுக்கு ஜூன் 15 வகுப்புகளெல்லாம் தொடங்கிவிட்டது. இந்த சூழலில் இவ்வளவு நாட்கள் ஆகியும் விரைவில் முதல்வர்கள் பணி நியமனங்கள் செய்யப்படுவார்கள், விரைவில் துணைவேந்தர் நியமனத்திற்கான சுமூக தீர்வு காணப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். எப்போ தெரிவித்தார்னா ஜூன் 3ஆம் தேதி. அவர் தெரிவித்து 2 மாதங்களை கடந்தும் இன்னும் விரைவில் நியமனம் சிக்கலுக்கு தீர்வு என்று சொல்லி 2 மாதங்களை கடந்தும் ஏன் சிக்கல் தொடர்கிறது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு கல்வியாளர் முனைவர் காயத்ரி இணைந்திருக்காங்க. 2 மாதம் ஆகியும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியும் ஏன் இன்னும் தீர்வு ஏற்படலை, சிக்கல் தொடருது மேடம்? அவருக்கு முதல்வருடைய பாட்டை போட்டு ரசிக்கிறதுக்கும் ஆடுறதுக்குமே நேரம் சரியாக இருக்கும்போது இதை பற்றி பார்ப்பதற்கு ஏன்னா இது இங்க ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைங்க சார். இதுல ப்ரமோஷன் இருக்குது, புதுசா நியமிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்குது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் டிஆர்பி ரிசல்ட்ல நீங்க அவ்வளவு குளறுபடிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. யார் லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களுக்கு நிறைய மார்க் வர மாதிரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு எம்சிக்யூலயே நான் இவ்வளவு எம்சிக்யூல மார்க் எடுத்தேன்னு சொல்றவங்களுக்கு எம்சிக்யூல அவ்வளவு மார்க் இருக்குது. ஆனா டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா 50க்கு 5, 7 அப்படின்னு வரக்கூடிய அளவிற்கு மதிப்பெண்களை குறைத்து போட்டு அதுல ஒரு குளறுபடி உள்ள நடந்து சார். அது என்னன்னு அவங்க இன்னும் பதில் சொல்லணும். அறப்போர் இயக்கம் போன 6 மாதத்திற்கு முன்னாடியே போன கவர்மெண்ட் இருக்கும் போதே அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல 11 பேர் 12 பேர்னு கோஸ்ட் ஃபேக்கல்டி லெவல்ல இருந்தது. அதை நாங்க தூய சக்தின்னு சொன்னவங்க இங்க அதற்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. முதல்ல தப்பு செய்யறவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் இருக்கிற இடங்களை நியமிப்பது, ப்ரமோஷனை அடுத்து கொடுக்கறது, இதுல எல்லாத்துலயுமே எதுலயுமே இது வரைக்கும் கவனம் செலுத்தல அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் விசி நியமனத்துல நாங்க உடனடியாக செயல்படுவோம், காலி இடங்களை நிறுத்தணும். இதுல அவர்களுக்கு இது 10 வேலையில ஒன்னா இருக்கலாம் சார். ஆனால் மாணவர்களுடைய எதிர்காலம் எந்த நண்பிகளுக்கு நம்பி இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டியில கூட வைஸ் சான்சலர் இல்லாததுனால ஒரு புது கோர்ஸ் கொண்டு வர முடியல. முடிச்ச சர்டிபிகேட்டுக்கு சைன் வாங்கி ஒரு ஒர்க்க பண்ண முடியறது இல்ல.
நிதி ஆதாரம் இல்லாமல் பல பல்கலைக்கழகங்கள்ல ஒவ்வொரு மாதமும் இந்த மாசம் சேலரி இல்லாம போயிடும், அடுத்த மாசம் சேலரி இல்லாம போயிடும், அந்த அளவிற்கு நிதி பற்றாக்குறையில தள்ளாடிக்கிட்டு இருக்குது. இது எதையுமே கவனத்தில் கொள்ளல அப்படிங்கிறது இந்த 2 மாசம் அவர்கள் இதை பற்றி உயர்கல்வித்துறை அமைச்சர் இது வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. நீங்க வெறும் கோர்ஸ் மாத்திரம் யோசிக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவல்ல இருந்து யூஜிசில இருந்து ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா அந்த ப்ரப்போசலுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும். நீங்க பாரதியார் யூனிவர்சிட்டியில பல குளறுபடிகள் அதுல நடந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரே ஆள் பினான்ஸ்ல மெம்பரா இருந்து, ஒரே ஆள் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜா இருந்து, ஒரே ஆள் விசி கமிட்டி மெம்பராகவும் இருந்து 3 சைனையும் ஒத்தரையை போட்டு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி அதுல உள்ள குளறுபடிகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது எதுவுமே நடக்காம இருக்கணும் அப்படின்னா உயர்கல்வித்துறை இது வரைக்கும் ஒரு முயற்சி கூட அதுல எடுக்கல அப்படிங்கறதான் பாக்குறோம். ஆனால் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரமோஷனுக்கு மிகப்பெரிய அளவிற்கும் டிஆர்பி லெவல்லையும் எதை முந்தைய அரசு செஞ்சதோ அதே மாதிரி உள்ள போக்கு இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கியூல நிற்கிற ஃபேக்கல்டி, நான் செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு இதுல இந்த இஷ்யூ இருக்கு, ஆனால் என்னிட்ட இப்படி பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது பரவலாக இருக்கு. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சியை இந்த அரசு உறுதிப்படுத்தணும். இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, இந்த மார்க்ல எடுத்தவங்க இந்த கம்யூனிட்டியில இருந்தாங்க, இதனால இவங்களை செலக்ட் பண்ணிருக்கோண்டு வெள்ளை அறிக்கை கடந்த அரசு பத்தி இவங்க வெளியிடல சார். ஆசிரியர்களுடைய நியமனத்துல ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க வெளியிடட்டும், இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க, இந்த மார்க் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு இந்த மார்க், அதனால நாங்க இந்த ரிசர்வேஷன்ல இவங்களை செலக்ட் பண்ணோம் நீங்க சொல்லட்டும், நாங்க தூய சக்தின்னு ஒத்துக்கிறோம் சார். அவங்கள கல்வியில எந்த இடத்துலயுமே இவங்க ஒரு கான்சென்ட்ரேட்டே பண்ணலங்கிறது மாணவர்களுடைய எதிர்காலம் முழுக்க நின்று எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டும் கல்லூரிகள்லயோ யூனிவர்சிட்டிலயோ பண்ண முடியல. இன்னைக்கு ஏஐக்கு நாங்க கொண்டு வர போறோம்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ஏஐக்கு முதல்ல அங்க லேப் இருக்கா, அந்த லேப்ல சாஃப்ட்வேர் அப்டேஷன் இருக்கா, அதற்குரிய ஃபேக்கல்டி இருக்காங்களா, அந்த ஃபேக்கல்டிக்கு ட்ரைனிங் இருக்கா, இது ஏதாவது அமைச்சரால உறுதிப்படுத்த முடியுமான்னு சொல்லுங்க. அப்ப இது எதையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்ல மட்டும் செய்யறதில்ல, செயல்ல இருக்கணும். சொல்லல இல்ல வேலை, செயல்ல இருக்கணும். இதனால மாணவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய பாதிக்கப்படுது. விரைவில் தீர்வு காணப்படும், முதல்வர்கள் பணி நியமனம் நடைபெறும் சொல்லி 2 மாசம் ஆகுது. முதல்வர்கள் பட்டியல் கூட தயாராயிட்டு அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு, அதிகாரப்பூர்வமா வரல. ஆனாலும் தாமதம் ஆயிட்டு இருக்குன்னா இப்ப கிரேட் 2 காலேஜ்ல இருந்து கிரேட் 1 காலேஜஸ்க்கான பதவி உயர்வு கொடுக்கணும், ப்ரமோஷன் கொடுக்கணுங்கிறாங்க. அதுல சில வேற ஏதோ முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்காப்ப? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட கவர்மெண்ட்ல அதாவது ரொம்ப ஈஸியா இது ஏர்ன் பண்ற விஷயம் சார். நீங்க வெளியில இருந்து ஒருத்தரை போடணும்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு நம்ம கேக்குறோம். ஆனா ஒரு டிரான்ஸ்பர் இருக்குல்ல, லாஸ்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா உங்களை தூக்கி நாகர்கோயில போடுறது, உங்க மொத்த குடும்பமும் சென்னையில இருக்கும். அப்ப நீங்க என்ன கேட்பீங்க, எனக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுன்னு கேட்பீங்க. அப்ப அதுல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு லாபி இருந்ததாக சொல்லப்பட்டது. இப்போ ப்ரமோஷன் உள்ளுக்குள்ள இருக்கேன், நான் ஹையர் லெவல்ல கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்போ உனக்கு ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா நம்ம அதுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது பரவலாக இருக்கு. அதை பற்றிய பேச்சுக்கள் நடக்குதுன்னு சொல்லி கல்வி தளங்கள்ல கல்வியாளர்கள் லெவல்ல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவு கொடுத்தா செஞ்சிருக்காங்க, ஏன்னா இவர்கள் சுய சக்தியாக இருக்கலாம். ஆனால் சேர்ந்து நன்றி காயத்ரி. ஒரு முதல்வர்கள் நியமனத்துல முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதுதான் இந்த காலதாமதம். அது ஒரு அறிகுறியா தெரியுது. காலதாமத்துக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க கல்வியாளர்கள். நம்மோடு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சார், பட்டியெல்லாம் தயாராயிட்டு அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் இன்னமும் சற்றேறக்குறைய 181 கல்லூரிகளில் 120 கல்லூரிகளில் முழுநேர முதல்வர்கள் இல்லை என்றால் இது உயர்கல்வித்துறையில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒன்று, ஏன் நியமனம் தாமதமாகுது? புதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பேற்று அவர் உத்தரவாதம் கொடுத்து 2 மாதத்துக்கு மேலாயிட்டு, ஆனாலும் ஏன் முழுநேர முதல்வர்கள் நியமனம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் முதல் ஆக்சுவலாக 26, அதாவது ஆர்ஜேடியும் சேர்த்து 26 முதல்நிலை கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருந்தது. 100 2ஆம் நிலை கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருந்ததுங்க. இதில் 26 கல்லூரிகளில் 10 கல்லூரிகளில் இந்த ஜூலை 29ஆம் தேதி முதல்நிலை கல்லூரிகளில் முதல்வர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க.
ஸோ ஏற்கனவே இருந்த 100 கல்லூரிகளோட இப்போ ஒரு 10 கல்லூரி வேக்கண்ட் ஆயிருக்கு, 2ஆம் நிலை கல்லூரிகள். ஸோ 2ஆம் நிலை கல்லூரிகள் 110 கல்லூரிகளுக்கு கவுன்சிலிங் மூலமாக, ஏன்னா இந்த அரசை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, அது இதுவரைக்கும் தமிழகத்திலேயே கல்லூரி முதல்வர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த முறை முதலாக 110 2ஆம் நிலை கல்லூரி முதல்வர்களுக்கு கலந்தாய்வு மூலமாக பதவி உயர்வு வழங்குவதற்குண்டான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு அந்த முதல்வர் பதவி உயர்வு பெற இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து 5 கல்லூரி ஆப்ஷன் கேட்டுருக்காங்க. அந்த 5 கல்லூரி ஆப்ஷன் கேட்டு முடிச்சுட்டாங்க. ப்ராசஸ் நடந்துக்கிட்டு செய்திருக்காங்க. அநேகமாக அடுத்த வாரம் 110 கல்லூரிகளுக்கு 2ஆம் நிலை கல்லூரிகளுக்கு முதல்வர் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலாம். அடுத்தபடியாக திரும்ப வந்து இந்த 16 கல்லூரிகளுக்கு முதல் நிலை கல்லூரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு 2ஆம் நிலை கல்லூரிகள் தான் அந்த ப்ரமோஷன் கொடுக்கணும். அதை கொடுப்பாங்க. அதை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து 16 கல்லூரிகளுக்கு 2ஆம் நிலை கல்லூரிகளுக்கு முதல்வர்கள் நியமனம் இருக்கும் அப்படிங்கிறது தான். எங்களை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நியமனம் பொறுத்த வரைக்கும் கடந்த கால அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வதாக தான் எங்களுக்கு இப்போ தெரியுது. சார், இப்போ கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்பு தொடங்கி 1 மாதத்துக்கு மேலே 1 மாதம் 1 வாரம் ஆகுது. இப்போ 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூன்லேயே வந்து கல்லூரிகள் தொடங்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப 2 மாதங்களுக்கு மேலாக கல்லூரிகள் தொடங்கி இருந்தும் கூட முதல்வர்கள் நியமனத்தில் இவ்வளவு தாமதம். ஒன்று, ஒரு பக்கம் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குது. நிறைய அரசு கல்லூரிகளில் துறை தலைவர்கள், உடற்கல்வித்துறை ஆசிரியர்கள், இயக்குநர்கள்லாம் காலியிடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இதில் கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்களோ இல்லை வேறு ஏதேனும் நடக்குதா? அந்த நியமனங்களுக்கு பின்னால் இப்போ ஒரு கல்வியாளர் குறிப்பிட்டாங்க, முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது முதல்வர்கள் நியமனத்தில். அப்படி எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் நியமனம் அப்படிங்கிறது கலந்தாய்வு மூலமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறதுனால அதில் எதுவும் முறைகேடு நடக்க மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த பட்டியல் முதல் 2ஆம் நிலை முதல்வர் பதவி உயர்வு பட்டியல் வந்த பிறகுதான் அதை நாம வந்து சொல்ல முடியும். ஏன்னா கலந்தாய்வும் சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப இந்த நிலையில எங்களுக்கு முறைகேடு நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் இந்த நேரத்துல சொல்றோம். அது பட்டியல் வரட்டும், அடுத்த வாரம் பட்டியல் வந்துடும் சொல்றாங்க, அது வரட்டுங்க. அடுத்து அந்த ஆசிரியர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே அந்த டிஆர்பி வெளியிட்ட அந்த லிஸ்ட்ல ஏராளமான புகார்கள் வந்து எழுப்பப்பட்டிருக்குது. வழக்குக்கும் போயிருக்கிறாங்க. வழக்குல வந்து அரசாங்கம் இன்னும் ஒரு 10 நாள்ல அது குறித்து அந்த வல்லுநர்களை கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அது குறித்து வல்லுநர்கள் குழு அதை மதிப்பீடு செஞ்சு திரும்ப நாங்கள் அறிக்கை தாக்கல் செய்கிறோம் கோர்ட்ல அப்படின்னு அரசு தரப்புல சொல்லியிருக்குது. அது வந்த பிறகுதாங்க என்னன்றது தெரியும். சார், அதே நேரத்தில் இப்போ கௌரவ விரிவுரையாளர்கள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் முன்வைத்து போராட்டங்களில் முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக கோரிக்கைகளும் அவங்க அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சூழலில் பேராசிரியர் நியமனங்களில் இருக்கிற ஒன்றும் சிக்கல் இல்லை, சட்ட ரீதியான சிக்கல் இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்வர்கள் இப்போ பதவி உயர்வுலையும் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 மாத காலம் விரைவில்ங்கிறன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னாக்கா உயர்கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட ஒத்துழைப்பு இல்லையா? ஒன்று. இன்னொன்று பார்க்குறப்ப இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் மட்டுமே PhD முனைவர் பட்ட ஆய்வறிக்கைகளை கொடுத்து ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான ஒப்புதல் கிடைக்கல. துணைவேந்தர் இப்போ துணைவேந்தர் இல்லாதனால துணைவேந்தருக்கான ஒருங்கிணைப்பு குழு துறை செயலாளர், உயர்கல்வித்துறை செயலாளர் தான் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததுனால முனைவர் பட்ட ஆய்வறிக்கை, முனைவர் பட்டம் பெறுவதில் மட்டும்தான் சிக்கலா? இன்னும் நிதி நிர்வாகம் சார்ந்த சிக்கல்களும் பாதிப்புகளும் இருக்கா? தமிழகத்தில் கிட்டத்தட்ட 22 அரசு பல்கலைக்கழகங்கள், அரசு பல்கலைக்கழகங்கள் நான் சொல்றது வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி, லா யூனிவர்சிட்டி, வெட்டினரி யூனிவர்சிட்டி உட்பட ஒரு 22 அரசு பல்கலைக்கழகங்கள்ல 18 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லை. நீங்க சொல்றது இந்த PhD ஆய்வுக்கு அப்ரூவல் பண்றது மட்டும் இல்லைங்க. இன்றைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களா பணியாளர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் அந்த இடத்துல வந்து அன்றாட பணிகளை கவனித்து அன்றன்றைக்கு வரக்கூடிய போக்குகளுக்கு தீர்வு காணுவது அப்படிங்கிறது வேற. ஆனா இன்றைக்கு வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர் இல்லாத ஒரு இடத்துல வந்து 3 அல்லது 4 பேர் கொண்ட துணைவேந்தர் பொறுப்பு குழு அப்படின்னு நியமிக்கிறாங்க. இந்த பொறுப்பு குழுவுக்கு கன்வீனரா பெரும்பாலும் வந்து IAS ஆபீசர் தான் இருக்கிறாங்க. IAS ஆபீசர் சென்னையில இருக்கிறாங்க. பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 2-3 பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும்
அந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் பொறுப்புக்குழுவில் இருக்கக்கூடிய 4 பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்குங்க, அல்லது 3 பேரும் கையெழுத்து போட வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகத்திலேயே இருக்கக்கூடிய 2 பேராசிரியர்கள் அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. ஆனா மீதி அந்த ஃபைல அந்த கோப்புகளை பூரா வந்து சென்னைக்கு எடுத்து வர வேண்டியிருக்கு. சென்னைக்கு எடுத்துட்டு வந்து உயர்கல்வித்துறை செயலர்கிட்டையோ அல்லது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்கிட்டையோ அல்லது காலேஜ் எஜுகேஷன் கமிஷனர் அல்லது லா யூனிவர்சிட்டி இது மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அதுல வந்து கமிஷனராக இருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கொண்டு வந்து இந்த கையெழுத்து வாங்குறதுக்கு பல்கலைக்கழகத்தை வந்து அந்த அலுவலக பணியாளர்களோ அல்லது ரெஜிஸ்டரோ வந்து ரொம்ப நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த துறை ரீதியான பணியை அதோட சேர்த்து தான் இந்த பணியும் அவங்க பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதனால துணைவேந்தர் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமில்லை, ஒட்டுமொத்த மாணவர்களும் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் ஒட்டுமொத்த ஆசிரியர் பணியாளர்களும் பாதிப்பு இருக்காங்க. அதை ஒட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்றிருக்கக்கூடிய அந்த இணைவு பெற்ற கல்லூரிகளும் இதன் மூலமாக தொடர்ச்சியாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. சரி சார், அதில் இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப சார், இப்போ ஏற்கனவே துணைவேந்தர் தேர்வு குழுன்னு பார்க்குறப்ப 3 பேர் கொண்ட குழு, ஆளுநர் பிரதிநிதி ஒன்று, அரசு பிரதிநிதி ஒன்று, பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட்டா ஒரு செனட் பிரதிநிதி ஒன்று இருக்கிற ஒரு சூழலில் அதை 4ஆக யூஜிசியுடைய பல்கலைக்கழக நிதி நல்கை குழுனுடைய பிரதிநிதி ஒருவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏற்காதனால தான் பிரச்சனை. அரசே நியமிக்கலாம், இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம், தாமதம் இருந்துச்சு. இப்போ ஒரு அணுகுமுறை எடுத்திருக்கோம். அந்த தேர்வு குழுவில் 5 பேர், இன்னொருவர் பல்கலைக்கழகத்திலேருந்து செனட்டோ சிண்டிகேட்டோ இன்னொருத்தர் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சுமூக முடிவுக்கு வந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் 2 மாத காலம் ஆகியும் அந்த துணைவேந்தர் நியமனத்திலையும் ஏன் ஒரு இழுபறி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சார்? அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துல இப்படி 3 பேர் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக சட்டத்துல அந்த துணைவேந்தர் தேர்தல் குழு யார் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில பல்கலைக்கழக சட்டங்கள்ல வந்து கவர்னருடைய நாமினியே இல்லாம இருக்காங்க. சில பல்கலைக்கழக சட்டங்கள்ல வந்து அரசனுடைய நாமினி கூட இருக்காங்க. சில பல்கலைக்கழக சட்டங்கள்ல துணைவேந்தர் தேர்தல் குழுவுல கவர்னர் நாமினி இருக்காங்க, அரசனுடைய நாமினி இருக்காங்க. இது பல்கலைக்கழகத்துக்கு தேர்தல் போல மாறுது. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, யூஜிசியுடைய நாமினி ஒருத்தர் வந்து இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனையே வருது. யூஜிசி நாமினி இருக்கும்னா இருக்கட்டும். யூஜிசி நாமினி எங்க இருக்கலாம்? டீம்டு யூனிவர்சிட்டியோ அல்லது பிரைவேட் யூனிவர்சிட்டியோ யூஜிசி நாமினி இருக்கலாம். ஆனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில யூஜிசி நாமினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக சட்டங்கள் அப்படிங்கிறது வந்து இயற்றப்பட்டிருக்குது அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி இருந்த அரசாங்கம் ஒரு அந்த பல்கலைக்கழக சட்டத்துல துணைவேந்தர் தேர்தல் குழுவுல கவர்னர் இருக்கணும் அப்படிங்கிற சரத்தை எடுத்துட்டு அதற்கு பதிலாக தமிழக அரசுடைய பிரதிநிதி இருக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த துணைவேந்தர் தேர்தல் குழு வந்து ஒரு துணைவேந்தருக்கு தகுதியான 3 பேரை வந்து தேர்ந்தெடுத்து கவர்னர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பல நாம்கள் இருந்துச்சு. இப்ப இவங்க சட்டத்திட்டத்துல அதை வந்து தமிழக அரசிடம் கொடுக்கணும் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 பேர்ல வந்து ஒருத்தரை வந்து கவர்னர் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போன அரசாங்கம் திருப்பி அந்த சட்டத்துல அதை வந்து தமிழக அரசு தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல பத்திரிகைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அல்லது பல ஊடகங்கள் என்ன தவறா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சட்ட திருத்தத்தின் மூலமாக தமிழக முதல்வர் தான் வந்து யூனிவர்சிட்டியுடைய சான்சலராக வரப்போறாரு அப்படியெல்லாம் எந்த திருத்தமும் இல்லை. வேற இப்பயுமே வந்து அந்த சட்ட திருத்தம் தமிழக அரசு கடந்த அரசு கொண்டு வந்திருந்தாலுமே கவர்னர் தான் வந்து சான்சலர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது தான். அதுதான் சார், ஏன் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் நம்ம இந்த உயர்கல்வி துறை சார்ந்து உயர்கல்வி கேள்விக்குள்ளாகிறதோ அப்படின்னா நம்ம ஏன் இந்த கேள்வியை கேட்குறோம்னா, தேசிய அளவில் உயர்கல்வி பெறுவோருடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் வந்து தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது, முன்னணியில் இருக்குது. தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா பெருமிதம் கொண்டாலும் கூட உள்ள தரம் என்று பார்க்கின்ற பொழுது துணைவேந்தர்கள் இல்லாமல், முதல்வர்கள் இல்லாமல், துறைத்தலைவர்கள் இல்லாமல், பேராசிரியர் இல்லாமல் எப்படி ஒரு தரமான உயர்கல்வியை கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இந்த இடத்துல இதற்கு தீர்வு காண வேண்டிய அரசு அல்லது உயர்கல்வித்துறை அலட்சியமாக இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுது சார். தரம் அப்படிங்கிறது வந்து துணைவேந்தர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தரம் தான். ஆனா மாநில உரிமைகள் இருக்கு இல்லைங்க. யூஜிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல வந்து ஸ்டாண்டர்டு தரத்தை நிர்ணயிப்பது யூஜிசியுடைய பணி, அல்லது ஒருங்கிணைப்பது யூஜிசியுடைய பணி அப்படின்னு சொல்றாங்க. வைஸ் சான்சலருக்கு என்ன தகுதி, டீச்சர்ஸுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத யூஜிசி சொல்றாங்க.
அவங்களுடைய வேலை அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து துணைவேந்தர் நியமிக்கிறதுலையுமே வந்து பல்கலைக்கழக மானிய குழுவோட உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதே வந்து இது ஒரு மாநில அரசினுடைய உரிமையை மீறக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறதான் வந்து நான் பாக்குறேன். எனவே இதுல வந்து எந்த முரண்பாடும் இல்லாம ஏற்கனவே பல்கலைக்கழக சட்டங்கள்ல என்ன இருக்குதோ அல்லது கடந்த அரசு என்ன சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்கிறதோ அந்த திருத்தத்தின் அடிப்படையில அனைத்து பல்கலைக்கழகங்களையும் துணைவேந்தர்களை நியமிச்சுட்டா பிரச்சனை நடக்காதுங்க. நானா நீங்க சொல்லி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதானே இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க கடந்த அரசை போலவே ஆளுநரோடு மோதல் போக்கை விரும்பவில்லை, சுமூக தீர்வு காண விரும்புறோம், சுமூக தீர்வு காணப்படும் சொல்லியே ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா சுமூக தீர்வை நோக்கி போகல. ஆனா விஷயம் என்னன்னா, உயர்கல்வி மாணவர்களுடைய கல்வி தரம் என்பது, மாணவர்களுடைய எதிர்காலம் என்பது இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் இது குறித்த கேள்விகளே எழுகிறது. சுரேஷ், சரிங்க சார். அதான் நான் சொல்லும்போது துணைவேந்தர்களே நியமிக்கணும், அதே நேரத்துல மாநில அரசுகளுக்குரிய அந்த உரிமைகள் வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான். நன்றி திரு சுரேஷ். நம்மோடு தமிழ்நாடு அனைத்து அரசு கல்லூரிகள் யுஜிசி தகுதி பெற்ற கௌரவ விரிவுரையாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தங்கராஜ் இணைந்திருக்கிறார். சார், நிறைய அரசு கல்லூரிகளில் பேராசிரியர் பணியிடங்கள் காலியா ஒரு பக்கம் இருக்கு, முதல்வர்கள் இல்லாத ஒரு அதே சூழல்ல நீங்க பல ஆண்டுகளாக கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ், உங்களுக்கான ஊதியம் பல்கலைக்கழக மானிய குழு வரையறுத்திருக்குல்ல, அதன்படி கிடைக்குதா? எவ்வளவு பேர் பணியாற்றிருக்காங்க? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன சார்? சார், யூஜிசி என்ன வரையறுக்குன்னா, கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய கெஸ்ட் லெக்சருக்கு வந்து அவங்க வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இணையா வந்து நாங்கள் 16 மணி நேரம் வேலை பார்க்கணும் சார். ஆனா ஒரு சில கல்லூரியில 16 மணி நேரத்தை தாண்டி மாணவர் நலனுக்காக 18 மணி நேரம் வேலை பார்க்குற சூழ்நிலை இருக்கு. அது சட்டப்படி பார்க்க கூடாது. அப்படி இருந்தா அது மாதிரி பார்த்த மாதிரி வந்து சைன் பண்ணிருக்காங்க, ஆர்டர் சைன் பண்ணிருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நிறைய கல்லூரி அது மாதிரி இருக்கு. நாங்க மாணவர் நலன் கருதி 16 மணி நேரத்தை தாண்டி 18 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கான ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு யூஜிசி பரிந்துரைத்த ஊதியம் வந்து 50,000 கொடுக்கணும். தமிழ்நாட்டுல இந்த ஊதியம் வந்து கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஊதியம் வந்து 30,000 கொடுத்துட்டு இருக்காங்க மாத சம்பளம். அது கூட கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பிப்ரவரி மாசம் போராட்டம் பண்ணோம். மார்ச் மாசம் என்ன பண்றாங்க, என்னுடைய ஊதியத்தை வந்து 30,000 மாத்தி தராங்களே தவிர இவங்க யூஜிசி பரிந்துரை 50,000 வந்து 2019 கொடுக்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா தமிழ்நாடு உயர்கல்வித்துறை கொடுக்காம ஏமாற்றிட்டு வருது. இது சம்பந்தமா நாங்க என்ன பண்றோம், கெஸ்ட் லெக்சர் பாதிக்கப்பட்ட கெஸ்ட் லெக்சர் எல்லாம் சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். 21/3/2024 நீதியரசர் ஆனந்த் மஞ்சள் என்ன சொல்றாங்க, வாங்குற ஊதியம் ரொம்ப குறைவா இருக்கு, அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்த சொன்னாங்க. முந்தைய திமுக அரசு அதை கொடுக்க மறுத்தது. அது என்னன்னா வேற மாதிரி சாக்கு சொல்றாங்க. நாங்க வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் உங்களை போடலன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கோர்ட்ல சொன்னாங்க. அதோடைய பலனை அந்த அரசு அனுபவிக்கும், அது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா யூஜிசி கைட்லைன்ஸ் தான் நியமனம் பண்ணாலும் சொல்லிட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவுல எல்லா கெஸ்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஒரு கைட்லைன்ஸ் காலேஜில் வந்து பார்த்தா கெஸ்ட் நியமனம் பண்ணும்போது யூஜிசி காலம் ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு ஏற்கனவே கைட்லைன்ஸ் இருக்குது. ஆனா ஊதியம் கொடுக்கக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக பொய்யான விளக்கத்தை கொடுத்துருக்கு. இந்த புதிய அரசு குறிப்பா இப்ப இருக்கிற அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கடந்த பிப்ரவரி மாசம் போடுறதுக்கு கெஸ்ட் லெக்சர் போடுறதுக்கு வந்து கையப்பட்டு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. உங்களுக்கு ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாசம் தான் தராங்களா, அந்த ஒரு மாதம் எப்படி நீங்க குடும்பம் நடத்துவீங்க, நிச்சயம் இந்த அரசு வந்த உடனே அதுக்கான ஊதியத்தை வந்து நாங்க உயர்த்தி தரத்துக்கான முயற்சிகளை பண்ணுவோம், அந்த அரசு அமைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாதம் ஊதியம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் மட்டும் பிஎட் காலேஜ் சேர்த்து 8,841 பேர் வந்து கெஸ்ட் லெக்சர் ஒர்க் பண்ற தொகுப்புல 11 மாதம் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா மே மாதம் வந்து ஊதியம் இல்லாம வேலை பார்க்கிறோம். மே மாசம் வந்து எக்ஸாம் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம், நாக் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கட்டாயமா நடந்துட்டு இருக்கு. இது இந்த டியூட்டி எக்ஸாம் டியூட்டி நாங்க புறக்கணிச்சோம்னா கிட்டத்தட்ட 60-65% தான் தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஃபேக்கல்டி தான் இருக்காங்க. ஒரு 33% வந்து பார்த்தா பர்மனன்ட் ஃபேக்கல்டி இருக்காங்க. அவங்கள வச்சு இந்த எக்ஸாம் நடத்த முடியாது. இது சம்பந்தமா நாங்க ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம். அது இல்லாம 319 கெஸ்ட் வந்து பார்த்தா அரசு பொறியியல் கல்லூரியில் இருக்காங்க. 586 அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து பார்த்தா விரிவுரையாளர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 9,646 பேர் வந்து தற்காலிக பணியாளரே இருக்காங்க. தமிழ்நாட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்தவரைக்கும் 9,000 வேக்கண்ட்டுக்கு நியர்பை இருக்கு. அதுல 8,451 பேர் வந்து ஜிஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முந்தைய அரசு வந்து பார்த்தோம்னா நிறைய புதிய கல்லூரி திறந்தாங்க, நிறைய கல்லூரியில் வந்து பார்த்தோம்னா புதிய பாடப்பிரிவுல கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த பாடப்பிரிவுலாம் வந்து செகண்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் ஸ்டார்ட் போடல. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஜூன் மாசம் இது பண்ணும்போது 2 மாசம் நிறைய பெற்றுச்சு. இப்ப ஸ்டாஃப் இல்லாம நிறைய கல்லூரியில் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த புதிய அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
கல்லூரி முதல்வர்கள் கிட்டத்தட்ட 120 கல்லூரி முதல்வர்கள் காலியா இருக்கிறதா சொன்னாங்க. அதுல 129 கல்லூரி முதல்வர் பட்டியலை வந்து விட்டுருக்காங்க. அதுல 100 கல்லூரி முதல்வர்களுக்கு ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் எந்தெந்த விருப்பப்பட்ட கல்லூரிக்கு வந்து போலாம்னு சொல்லிட்டு முதல் முறையா இந்த அரசு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்த வாய்ப்பு மூலியம் நேர்மையா அந்த போஸ்டிங் போகலாம், காசு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நாங்க உணர்றோம். இது வரவேற்கத்தக்க விஷயம். முதல் முறையா இந்த அரசு செஞ்சிருக்கு. அது எங்க கெஸ்ட் சார்பா இந்த அரசுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது, எங்களுக்கு யூஜிசி பரிந்துரைக்கிற ஊதியம் வந்து கடந்த அரசு சொன்ன மாதிரி இப்போ இந்த புதிய அமைஞ்சிருக்கிற தாவேக அரசு என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய பட்ஜெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுடைய கோரிக்கை மையப்படுத்தி நாங்க முதலமைச்சர் தனிப்பிரிவு செயலாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்திருக்கோம். உயர்கல்வித்துறை செயலாளர் ஐயா மனு கொடுத்திருக்கோம். அது மாதிரி உயர்கல்வித்துறை சிறப்பு செயலாளர் அம்மா அவங்களை சந்திச்சு நேரடியாக மனு கொடுத்திருக்கோம். உயர்கல்வித்துறை துணை செயலாளர் வந்து கணேசன் ஐயாவை சந்திச்சு மனு கொடுத்து செல்வையாவை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். அது மாதிரி செந்தமழி மேடத்தை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். எங்க கல்லூரி கல்வி ஆணையர் அவர்களை சந்திச்சும் நேரடியாக மனு கொடுத்திருக்கோம். எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து நாங்க நிச்சயம் அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று நாங்க நிறைவேற்றி தரத்துக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பட்ஜெட் வந்து 24 தேதி நடக்குது. நிச்சயம் இந்த பட்ஜெட்ல கெஸ்டுக்கான ஊதிய உயர்வு, அது மாதிரி கோரிக்கைகள், அது மாதிரி வந்து கெஸ்டுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய ஆன்லைன் கலந்தாய்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். இது மாதிரி கோரிக்கைகள் முடிஞ்சு நிறைவேறுச்சுன்னா மாணவர்களுக்கு இன்னும் தங்குதடையின்றி இந்த கல்வியுடைய இது வந்து எங்களால் சிறப்பா செய்து தர முடியும். இந்த புதிய அரசு அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க நாங்க நம்புறோம். அது மாதிரி எப்படி இந்த முதல்வருடைய நியமனத்துல வெளிப்படைத்தன்மை இருக்குதோ, அதே மாதிரி அரசு கல்லூரி கௌரவருடைய பணிமர்கள் கலந்தாய்வு வெளிப்படைத்தன்மை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசை கேட்டுக்கிறோம். எங்களுக்கான ஊதிய உயர்வை இந்த அரசு வந்து உடனடியாக அந்த பட்ஜெட்ல அறிவிக்கணும் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை இந்த அரசு மீண்டும் உங்க அரசு மாதிரி எங்களை ஏமாற்றும் விதமா நடந்து கொண்டால் நாங்கள் நிச்சயம் போராட்டத்தை கையெழுத்து தவிர வேற வழி இல்லை என்பதையும் இந்த அரசுக்கு இது வாயிலா தெரிவித்துக் கொள்கிறோம். தங்கராஜ், இப்ப கல்லூரி முதல்வர்கள் நியமனம் என்பது முதல் முறையாக வெளிப்படைத்தன்மையாக ஆன்லைன் கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு மேலாக பட்டியல் தயாராகி இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதுனால சில கல்லூரிகள் கிரேடு 1க்கோ அல்லது கிரேடு 2லேருந்து கிரேடு 1க்கு வர்றது இல்லையோ, முதல்வர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னும் வெளிப்பட சொல்லணும்னா அதுல லஞ்சம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதனால தான் தாமதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சிலர் முன்வைக்கிறாங்களே, சரியாது? அதாவது முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா விஷயத்திலும் நம்ம காலகட்டத்துக்கு போனா அப்படி அதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டே போகலாம். ஆனா அதுக்கான வாய்ப்பை குறைச்சிருக்கிறது இந்த அரசு. அதுக்கு நம்ம உண்மையை வரவேற்கிறோம். முன்னாடி 100% வந்து முறைகேடு நடந்துச்சு, இந்த முறை வந்து 90% முறைகேடு நடக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம். அந்த பட்டியல் வெளியான பிறகு முழுமையா தெரியும் அது நடந்திருக்கா இல்லைன்றது வந்து நிச்சயம் அந்த அரசோட பட்டியல் மூலியமா நம்ம சொல்ல முடியும் சார். அரசு அந்த அணுகுமுறை நல்லா இருக்கு. அந்த அரசு அந்த முதல் அணுகுமுறை எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணு சொன்னாங்க இல்லைங்களா, இது மூலமா முறைகளை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை முன் வந்திருக்காங்க. நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க நம்புறோம். அதே மாதிரி மாணவருடைய நலன் கருதி வெளியே படிக்கிற மாணவர் நலன் கருதி கிட்டத்தட்ட 200 மாணவர் தங்கும் விடுதி வந்து 3600 கோடி ரூபாய் செலவத்துல வந்து கட்டணத்துக்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி யூஜிசி தகுதி கௌரவ சங்கத்து சார்பாக தமிழக அரசுக்கு வந்து நாங்க நன்றி தெரிவிச்சுக்கோம். இது வந்து நாளைக்கு நமக்கு நிறைய பலனை கொடுக்கும் சார். ஏன்னா மாணவருடைய கல்விதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவமா இருக்கும். அதுக்கு கிட்டத்தட்ட 200 ஹாஸ்டல் வந்து பண்றாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹாஸ்டல் கிடைக்காம நிறைய அதிகமான பணம் செலவு பண்ணி தனியா வந்து ரூம் எடுத்து தங்குறதுனால நிறைய சிக்கல்லாம் ஏற்படுது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து அரசு மாதிரி ஒதுக்குறாங்கன்னா உண்மையிலே மாணவன் மீது இந்த அரசு அக்கறை கொண்டுதான் இருக்கு. அது மாதிரி மாணவர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள அரசு நிச்சயம் எங்களுடைய கெஸ்ட் மீதும் அக்கறை கொண்டு எங்களுக்கான ஊதிய உதவியும் படிப்படியா படிநிலையும் செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். நன்றி 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 தங்கராஜ். அனைத்து எதுக்கும் நன்றி சொல்றோம் சார். நன்றி தங்கராஜ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல ஷிப்ட் 1ல பாத்தீங்கன்னா 1,26,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. ஷிப்ட் 2ல பாத்தீங்கன்னா 25,000க்கு மேற்பட்டவர்கள் முதலாண்டு மட்டுமே. இப்போ 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இருக்கு. கிரேட் 1 கிரேட் 2 என்ன அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு கல்லூரியில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 2000 மாணவர்கள் 3 முதுநிலை பட்ட படிப்பு பிஜி கோர்சஸ் உள்ள கல்லூரிகள் தான் கிரேட் 1ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 58 கல்லூரிகள் இருக்குது. அதில் தான் 26 கல்லூரிகளில் முதல்வர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க. துணைவேந்தர்கள் மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் பொறுத்த வரைக்கும் 20 சற்றேறக்குறைய உள்ள 20 பல்கலைக்கழகங்களில் 16 பல்கலைக்கழகங்கள் இல்லை, இன்னும் 4 பல்கலைக்கழகங்களில் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் காலியாக இருக்கிற சூழலில் ஒரு 20 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே இல்லாத ஒரு நிலைமை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க. அரசு அணுகுமுறை ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஆனால் காலதாமதம் சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. வெளிப்படைத்தன்மையோடு காலதாமதமின்றி சந்தேகத்திற்கு இடமின்றி உயர்கல்வியில் இந்த முதல்வர்கள் பணியிடங்களும் துணைவேந்தர் நியமனங்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஏனென்றால் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் தேசிய சராசரியை விட கூடுதலாக இருக்கிறோம் என்று
பெருமிதம் கொள்கிற அதே நேரத்தில் அந்த கல்வி என்பது, உயர்கல்வி என்பது தரமாக கிடைக்க வேண்டும். அதற்கான உத்தரவாதத்தை உயர்கல்வித்துறை கொடுக்குமா என்கிற கேள்வியை முன்வைத்து இன்றைய பிக் நியூஸ் பகுதியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசு பொருளோடு சந்திப்போம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.